அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தமிழகத்தில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. ஸோ மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டத்தில் முக்கியமாக ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காலநிலை மாற்றம் தொடர்பாக பல்வேறு விதமான தீர்ப்புகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் வந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் அமெரிக்கா சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள்லையுமே நிறைய நீதிமன்றங்கள் இது குறித்தான வழக்குகள் விசாரிக்கிறாங்க, நிறைய தீர்ப்புகள் வந்திருக்கு. ஆனால் இந்தியாவில் முதலாக காலநிலை மாற்றம் குறித்தான ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு. குறிப்பாக ரைட் டு லிவ், வாழ்வுரிமை சார்ந்து காலநிலை பிரச்சனைகளை எப்படி பார்க்கலாம் என்பதற்கான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ அந்த தீர்ப்பு குறித்து தான் இன்றைக்கி உங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சேன். நண்பர்களே, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகன்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அரசு எப்படி செயல்பட வேண்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிட்டிசன்ஸ்க்கும் என்ன ரைட்ஸ் இருக்குது, அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல் அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இவை எல்லாமே 1950 ஏற்படுத்தப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷனில் வடிவமைக்கப்பட்ட ஒரு அங்கமாக இருக்கின்றது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சரத்து எதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 21. இந்த ஆர்டிக்கல் 21 எது குறித்து பேசுதுன்னா, மனித மாண்போடு இங்கே வாழ்வதற்கான வாழ்வுரிமை, இந்த ரைட் டு லிவ் அப்படிங்கிறத பற்றி. இந்த ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி, இந்த ரைட் டு லிவ் அப்படிங்கிற இந்த பதம் இருக்கு இல்லைங்களா, இது தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு விதமான வழக்கில் அதை ரொம்ப விரிவாக்கம் செய்கிறாங்க. அதோட டெஃபினேஷனை விரிவாக்கம் செய்துவிட்டு இருக்காங்க. அந்த ஆர்டிக்கிள் நீங்கள் கான்ஸ்டியூஷனை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அது 2 லைன் தான் இருக்கும். ஸோ ஸ்டேட்டினுடைய கடமை என்னவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதில் அவ்வளோ டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதனுடைய உள்ளர்த்தம் என்ன, அதனுடைய இன்டர்பிரேஷன் என்ன, அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனுடைய சார்ந்திருக்கக்கூடிய வழக்குகளை தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் பல்வேறு விதமான தீர்ப்புகளை இந்த ரைட் டு லிவ் அப்படிங்கிறது எதையெல்லாம் உள்ளடக்குனது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அவர் விரிவாக்கம் செய்து கொண்டே போகிறார்கள். அந்த வகையில் தான் எல்லா குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை என்ன அப்படின்னு பார்க்கின்ற போது இந்த ரைட் டு லிவ் அப்படிங்கிறது ஹியூமன் டிக்னிட்டியோட வாழ்வதற்கான வாழ்வுரிமை, தூய்மையான காற்றோடு வாழ்வதற்கான வாழ்வுரிமை, ஒரு பாதுகாப்பான சுகாதாரமான என்விரான்மெண்டில் வாழ்வதற்கான உரிமை, தூய்மையான குடிநீர் கிடைப்பதற்கான உரிமை, ரைட் டு ஹெல்த், ரைட் டு ஃபுட், இவை எல்லாமே, ரைட் டு எஜுகேஷன், இவை எல்லாமே இந்த ஆர்டிகல் 21 உள்ளடக்கப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் பல்வேறு விதமான தீர்ப்புகளை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் தற்போது கடந்த மார்ச் மாதம் உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரைட் டு ஃப்ரீ from adverse impact of climate change is a fundamental right அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, காலநிலை பாதிப்புகள் இருந்து அது பாதிப்புகள் இல்லாத ஒரு வாழ்வுரிமை இருக்குங்களா, அந்த வாழ்நிலை என்பது உங்களுடைய அடிப்படை உரிமை. உதாரணமாக இப்போ அதிகப்படியான மழை வெள்ளம் இருக்குது, அந்த மழை வெள்ளம் பாதிப்பு இல்லாத ஒரு வாழ்முறை என்பது என்னுடைய அடிப்படை உரிமை. அதிகப்படியான வெயில் இருக்குது, அந்த அதிகப்படியான வெயில் என்னை எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் வகையில் இந்த அரசனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படை உரிமை. அப்போ இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது குறிக்கின்ற போது காலநிலை மாற்றம் குறித்தான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இந்த உறுப்பினர்களும், இங்கே இருக்கக்கூடிய குடிமகன்களும் இவர்களை பாதுகாப்பதற்கான கடமை என்பது அரசிடம் இருக்குது அப்படிங்கிறது தீர்ப்பு மறைமுகமாக சுட்டி காமிக்குது. இந்த தீர்ப்பு எந்த பின்னணியில் பதிவு செய்யப்பட்டதுன்னா, ஏற்கனவே ஒரு வழங்கிய தீர்ப்பை ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழக்கில் வராங்க. இந்த வழக்கில் சில பறவைகளை பாதுகாப்பதற்காக சரணாலயத்துக்குள்ளாக சில திட்டங்களை அனுமதிக்கலாமா வேண்டாமா, குறிப்பாக இந்த சோலார் பேனல்ஸ் அனுமதிக்கலாமா வேண்டாமா, எந்த இடத்துல நீங்கள் அண்டர்லைன் கேபிளிங் இது பண்ண முடியும் அப்படின்னு நிறைய விவாதம் வருது. அப்போது இந்த 2 விதமான கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அது ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் காலநிலை மாற்ற பிரச்சனை, இதை 2மே எடுத்துக்கொண்டு அனலைஸ் பண்ணி இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது 2 பேலன்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு நமக்கு ரினியூவல் எனர்ஜி, சோலார் ரினியூவல் எனர்ஜி எந்த அளவுக்கு தேவை, அதை முக்கியத்துவம் எடுத்து எப்படி செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற அதே நேரத்தில் காலநிலை மாற்ற பிரச்சனை அப்படிங்கிறது எப்படியாக இருக்கின்றது, அது எப்படி போய்கொண்டு இருக்கிறது, அதிலிருந்து நாம் எப்படி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதற்கு நடவடிக்கை என்ன மேற்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கூடுதலான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யூரோப்பியன் ஜட்ஜ்மெண்ட்ஸை இதில் ரிலை பண்ணுறாங்க. அதாவது ஐரோப்பிய நாடுகளில் இந்த காலநிலை மாற்றம் தொடர்பாக என்னென்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு. இந்த தீர்ப்பு 2-3 தினங்களுக்கு உள்ளாக ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய
கோர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அங்கே வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலநிலை மாற்ற பிரச்சனைகளுக்கு போதிய அளவுக்கு அரசு செயல்படவில்லை, இது வந்து ஐரோப்பிய நாட்டினுடைய கன்வென்ஷனுக்கு எதிரானது அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அப்போ உலகெங்கிலுமே இங்கே இப்போ என்ன தெரிய வருதுன்னா, நீதிமன்றங்கள் எல்லாமே அரசாங்கங்கள் எந்த அளவுக்கு காலநிலை மாற்ற பிரச்சனையை கண்டுகொள்ளவில்லை, இல்லை அதை தடுப்பதற்கான நடவடிக்கை போதிய அளவு மேற்கொள்ளவில்லை என்பதை சுட்டிக்காட்டி கொண்டு வருகிறார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சில வருடங்களுக்கு முன்பாக அறிவியல் துறை சார்ந்திருக்கவங்க தான் காலநிலை மாற்ற பிரச்சனை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்னால என்ன பிரச்சனை உண்டாகுது தொடர்ச்சி அவங்க வந்து பேசிக்கிட்டு வந்தாங்க. நோபல் பரிசுமே இது சார்ந்து இருக்கக்கூடிய விஞ்ஞானங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த அறிவியலாளர்கள் தான் தொடர்ச்சியாக அதுக்கான நோபல் பரிசுமே வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அறிவியல் ரீதியாக மட்டுமே விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. அதற்கு பின்பாக நமக்கு இந்த பாரிஸ் கன்வென்ஷன், அப்புறம் கிளைமேட் டாக்ஸ், காப் மீட்டிங், இந்த மாதிரி நிறைய அரசியல் தலைவர்கள் பேசக்கூடிய ஒரு இடமாகவும் இருந்துச்சு. அதனுடைய அடுத்த கட்ட நகர்வாக தற்போது நீதிமன்றங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் இது குறித்தான போதுமான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்பதை சுட்டிக்காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் தற்போது இங்கே நம்ம இந்திய உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமான ஒரு தீர்ப்பாக வந்து பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அடிப்படை உரிமையாக சொல்லுது. சரி, இதனுடைய சாராம்சம் என்னவாக இருக்குது அப்படின்னா, எதிர்காலத்தில் அரசு காலநிலை மாற்ற பிரச்சனைக்காக போதிய அளவில் செயல்படவில்லை அப்படின்னு தெரிய வந்தால் அதை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு குடிமகனும் நீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்யலாம். அது ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அந்த உரிமையை இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வழங்கியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பகுதியில் அதிகப்படியான மரங்களை வந்து வெட்டுறாங்க, இதனால் வந்து காலநிலை மாற்ற பிரச்சனை அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆய்வு நமக்கு கிடைக்குதா அப்படின்னா அதன் அடிப்படையிலேருந்து நாம் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம். ஏன்னா இன்னொரு பகுதியில் வந்து காலநிலை மாற்றம் குறைப்பதற்கான வேலைகளை அரசாங்கம் இந்த திட்டத்தின் மூலமாக நிறைவேற்றவில்லை அப்படின்னா இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நம்ம வழக்கு தாக்கல் செய்வதற்காக அந்த உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரு அம்சம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய தீர்ப்பு. மேலும் இது குறித்தாக நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், பேசணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறையா இந்த மாதிரி முக்கியமான தீர்ப்புகள் எப்போ வந்து உண்மையில் நடைமுறைக்கு வரும் அப்படின்னா, இந்த தீர்ப்புகளை உள்ளடக்கமாக எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் நிறைய வழக்குகள் தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதன் மூலமாக அரசினுடைய மிஷினரிஸ் மாற்றி அமைக்கப்பட வேண்டும், அவர்கள் செயல்படும் திறன் கொள்கைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும், அது கொள்கை அளவில் நடைமுறைக்கு வரணும். அப்போதான் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது உண்மையிலே மக்களுக்கு சென்று சேரும். இல்லைன்னா இது வெறும் பேப்பரில் தான் இருக்கும். அப்போ உச்சநீதிமன்றம் இப்போ வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது ஒன்று சொல்லிட்டாங்க. த ரைட் டு ஃப்ரீ ஃப்ரம் அட்வர்ஸ் இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னா, நாம் சாதாரண குடிமகனாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய கடமையை இதில் எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த வழக்கினுடைய அடிப்படையிலிருந்து அரசினுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் நாம் கேள்விப்படுத்த வேண்டும். இந்த திட்டம் என்பது காலநிலை மாற்ற பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான திட்டமாக இருக்குமா, இந்த பிரச்சனை இது வந்து அதிகரிக்குமா இல்லை குறைக்குமா அப்படிங்கிறது ஆய்வை மேற்கொண்டு அதன் அடிப்படையிலிருந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நாம் பரிசீலனை செய்து அதற்கு பின்பாக அரசிடம் கோரிக்கை வைக்கலாம். இல்லை அவங்க கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நீதிமன்றம் செல்லலாம். இப்படியான தொடர் நிகழ்வின் போல தான் இந்த உரிமையை நாம் வென்றடிக்க முடியும். இப்படி தான் தொடர்ச்சியாக ஹியூமன் ரைட்ஸுமே நம்ம வென்றெடுத்திருக்கோம். இப்போ வந்து பிரிசனர்ஸ் ரைட்டாக இருக்கட்டும், இல்லை சாதாரண வந்துட்டு மனித உரிமை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உரிமைகளாக இருக்கட்டும், இவை எல்லாமே எப்படி இன்னைக்கு நடைமுறையில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட நீதிமன்றத்தில் சார்ந்திருக்கூடிய வழக்கின் காரணமாக தான். ஒருத்தரை எப்படி கைது செய்யணும், அவர் எப்படி டிக்னிட்டியோட நீங்கள் நடத்தணும் என்பதற்கான எல்லா விதமான கைட்லைன்ஸ் இன்னைக்கு ஏன் வந்திருக்கு அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய பல்வேறு விதமான தீர்ப்புகள், அந்த தீர்ப்புகளை எடுத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்துவதற்காக பல்வேறு அமைப்புகள் உழைத்தார்கள், ஒவ்வொரு நபர்களும் போராடினார்கள், அது தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் போய் இதில் வழக்காடினார்கள். அதன் மூலமாக இன்னைக்கு நடைமுறை வந்திருக்கு. ஸோ அதன் மூலம் இந்த உரிமைகள் எல்லாமே வென்றெடுக்கப்படும். ஸோ அந்த வகையில் தற்போது இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பையுமே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் இது தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட வேண்டும். இது அடுத்த லெவலுக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். அது மக்களாகிய நம்மிடம்தான் அந்த பொறுப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக இது குறித்த விவாதங்களும் இது குறித்த நடவடிக்கைகளும் நீங்கள் மேற்கொள்வீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.